நேற்று நள்ளிரவு தேனி மாவட்டம் உப்புக்கோட்டை கிராமத்தில் குழந்தையை காரில் மதுரைக்கு அழைத்து சென்றுள்ளனர். இது குறித்து அருகே உள்ள வீட்டிற்காரர்கள் 1098 நம்பருக்கு புகார் தெரிவித்துள்ளனர். குழந்தையை 80,000 ரூபாய்க்கு மதுரையை சேர்ந்தவருக்கு விற்பனை செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். உடனடியாக வீரபாண்டி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். அப்பொழுது பாண்டிச்சேரி உப்புக்கோட்டையை சேர்ந்த பாண்டிச்சேரி என்பவரை மதுரை செல்லூர் பகுதியை சேர்ந்த சங்கர் என்பவர் கடந்த 13 மாதங்களுக்கு முன்பு திருமணம் முடித்து வாழ்ந்து வந்துள்ளனர். அவர்களுடன் பாண்டிச்சேரியுடைய பாட்டி சின்ன வெள்ளத்தாய் என்பவரும் இவர்கள் 3 பேரும் உப்புக்கோட்டை கிராமத்தில் வாழ்ந்து வந்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு ஒரு காரில் அவர்களுக்கு கடந்த 13 மாதங்களுக்கு முன்பு பிறந்த 35 நாட்களுக்கு முன்பு பிறந்த குழந்தையை காரில் அழைத்து சென்றுள்ளனர். இது குறித்து தற்பொழுது தேனி மாவட்டம் வீரபாண்டி காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தினர். அப்பொழுது சங்கர் பாண்டிச்சேரி அக்கால் பரமேஸ்வரியை திருமணம் முடித்து நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் வாழ்ந்து வருகின்றனர். தற்பொழுது பாண்டிச்சேரியை கடந்த 13 மாதங்களுக்கு முன்பு திருமணம் முடித்து உப்புக்கோட்டை கிராமத்தில் வாடகை வீட்டில் சின்ன வெள்ளத்தாய் அவர்களுடைய பாட்டியுடன் வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 35 நாட்களுக்கு முன்பு பாண்டிச்சேரிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. குழந்தையை இவர்கள் முறையாக பராமரித்து வளர்க்க முடியாத காரணத்தால் சங்கரின் அண்ணன் மோகன் என்பவருக்கு மதுரை சேர்ந்த மோகன் என்பவருக்கு குழந்தையை நேற்று காலையில் அழைத்து சென்றுள்ளனர். இச்சம்பவம் தேனி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஜெயபால்.